இன்னொருத்தர் 100 மார்க்கு 130 எடுத்துட்டான். பரபரப்புல ஒண்ணுமே தெரியலங்க. மொத்தமே 100 130 எப்படி எடுத்தா செக் பண்ணுங்க. பார்த்தா பிட் அடிச்ச பைய சேர்த்து கட்டி விட்டுருக்கேன் பிட்டையும். பார்த்தா அதையும் சேர்த்து மார்க் போட்டார். என்ன பிரமாதமா எழுதிட்டாங்க. ரெகுலரா ஒரு கேள்வி வைப்பாங்க. செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால். அதுக்கு ஒருத்தன் பதில் எழுந்தான். வாத்தியார் ரிசல்ட் லெட்டர் கொடுத்துட்டு வேற ஊருக்கு போயிட்டார். இப்படி பேப்பர்லாம் என்னால திருத்த முடியாது, என் நிலைமை பரிதாபமா இருக்குங்க. என்னங்க எழுதிட்டான்? செய்வினைக்கு எழுதியிருக்கேன் சார். செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காம போக வேண்டும் என்று நாம் கோடாங்கி சோசியரை கூட்டு வந்து எலுமிச்சம்பளம் கோழி மூட்டை வச்சு செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார். உதாரணத்துக்கு எழுதியிருக்காயா 8 மார்க் வாங்குறதுக்கு எப்படி ஐடியா பண்ணிருக்கா பாருங்க. அவன் கொண்டு வர சுமையை பார்த்திருக்கீங்களா? அவன் 3 கிலோ இருக்காங்க, கொண்டு வரது 30 கிலோ இருக்கு. ஒரு வீடெல்லாம் ஃபயர் ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு ஓடி போய் ஒரு ஆள் அண்டா தூக்கிட்டு ஓடியாரு, 100 ஆள் ஓடி போய் குண்டா தூக்கிட்டு ஓடியாரு. அங்க இருந்த உரலை யாருமே தூக்கல. ஒரு எல்கேஜி போய் தூக்கிட்டு குடுகுடு ஓடிட்டான். பின்னாடியே வர்றான். எப்படா தூக்குனா? ஏன் பேக்க விட சின்ன தாயா இருக்கு. ஏயா என்ன தெரியுது? காலையில பிறந்த உடனே பள்ளிக்கூடம் அனுப்புற நம்ம ஊர்ல பிறந்தாவி சாப்பிட்டான சாப்பிடலையா ஒரு ஆட்டோல 5 பேர் போக முடியும். 15 பேர் ஆட்டோ வெளியே பிதிக்கிட்டு போறான். டிரைவர் வெளில இருந்து தானே ஓட்டுறாரு. ஒரு பேக்கூட உள்ள இருக்கு, அவன் கூட வெளியே இருக்கான். ஆட்டோல போயில பாருங்க, ஒருத்தன் ஸ்டேரிங்க பிடிச்சிருக்கான், ஒருத்தன் கிளர்ச்சி பிடிச்சிருக்கான், டிரைவர் சும்மா உட்காந்து போயிட்டான். எப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்களா ஓட்டி போறீங்க.